ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா விவோ V15 ஃபோனோட அன்பாக்சிங் அப்புறம் கேமரா சாம்பிள்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் ரீட்டைல் பேக்கேஜ் பாக்ஸ். ஃபோனோட டாப்பில் விவோ V15 கொடுத்துருக்காங்க. சைடில் 32 மெகா பிக்சல், டாப்பில் 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரே வேரியண்ட்டில் தான் வருது, அதாவது 6GB ரேம் வேரியண்ட்டில் மட்டும்தான் வருது. பாக்ஸோட லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. பாக்ஸோட பேக் சைடில் 32 மெகா பிக்சல் பாப்அப் செல்ஃபி கேமரா, AI ட்ரிபிள் ரியர் கேமரா, அல்ட்ரா ஃபுல் வியூ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் அப்புறம் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாட்டமில் MRP 26,990 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,000 கிட்ட தான் வருது. மற்றபடி பாக்ஸை சுற்றி வேறு எதுவுமே இல்லை. இப்போ இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ள சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. கூடவே ரெகுலர் ரீடிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கூடவே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நம்ம டிபி சாஃப்ட் ஜெல் கேஸ் தான் பார்த்துருந்தோம், ஆனால் இந்த கேஸை பற்றி கொஞ்சம் பேசி தான் ஆகணும். ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஹார்ட் கேஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங் டியூரபிலிட்டி இந்த கேஸில் இருக்குது. கேஸோட எஜ்ஜில் பிளாக் கலரில் ரப்பர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது. சப்போஸ் இந்த ஃபோனை தப்பி தவறி கூட நீங்கள் கீழே போட்டிருந்தா கூட இந்த ஃபோனுக்கு எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைனர் ஸ்க்ராச்சஸ்லேருந்து இந்த கேஸ் வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. இதை ஓரமாக வச்சுட்டு உள்ள வேற என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். IMEI நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வால்டாக் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பொதுவாக நம்ம எப்போவுமே 10 வாட்ஸ் சார்ஜர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த ஃபோனில் 18 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் USB கேபிள் கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்காக இன்னமும் USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். கூடவே ஒரு ஆப்பிள் ஸ்டைலில் இயர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பாக்ஸில் எதுவும் இல்லை. இப்போ மறுபடியும் ஹேண்ட்செட்டுக்கு வரலாம். இந்த ஃபோனை சுற்றி உள்ள பிளாஸ்டிக்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நாளாக எல்லா ஃபோன்ஸ்லேயும் வர அதே கிரேடியன்ட் ஃபினிஷிங் இந்த ஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு கிளிட்டர் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அதான் ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இது வந்து கிளாஸ் பாடி கிடையாது, முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பாடி தான். ஸோ இதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இப்போ இந்த ஃபோனை பூட் அப் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஃபோன் இப்போ பூட்டப் ஆயிடுச்சு. இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் என்ன அப்படிங்கிற பார்த்துடலாம். இந்த ஃபோன் ரன் ஆகிற ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு 9 பையில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே இவங்க சொந்த OS-ஆன கலர் OS வெர்ஷன் 6 அப்ளை பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்த வரைக்கும் January 1 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் தான் இருக்குது, தவிர இன்னும் சிம் போட்டு செக் பண்ணல. செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ண பிறகு இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் இங்கே 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. யூசர் அவைலபிள் ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 51GB வரைக்கும் ஃப்ரீயாக இருக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ப்ளூடூத் சாஃப்ட்வேர் நிறையவே இருக்குது இந்த ஃபோனில், ஆனால் எல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபோனோட டாப்பில் இயர்பீஸ், சென்சார்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நாட்ச் எதுவும் இல்லை. கம்ப்ளீட் பெசல்லெஸ் பாடியில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட பாட்டமில் பொறுத்த வரைக்கும் ஆன் ஸ்க்ரீன் நேவிகேஷன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப்பில் பாப்அப் செல்ஃபி கேமரா, செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. பாட்டமில் ஸ்பீக்கர்ஸ், மைக்ரோ USB போர்ட், மைக், கூடவே 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அப்புறம் வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே கூடவே கூகுள் அசிஸ்டன்ட் கீ கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் 2 சிம் ஸ்லாட் கூடவே SD கார்டும் சேர்த்து போடுற மாதிரி ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப், LED ஃப்ளாஷ் கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் விவோ பிராண்டிங் டியூயல் டெக்ஸ்சரில் கிரேடியன்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபோனோட முக்கியமான பார்ட் கேமரா. இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் 12 மெகா பிக்சல் f1.78 அப்பச்சர், செகண்டரி சென்சாரை பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் f2.2 அப்பச்சர். இந்த கேமரா வந்து வைட் ஆங்கிள் லென்ஸ். தேர்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு 5 மெகா பிக்சல், இது டெப்த் சென்சார். இதோட அப்பச்சர் பொறுத்த வரைக்கும் f2.4. ஃபோனோட ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமராவில் ஒரு மோட்டரைஸ்டு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சரை பொறுத்த வரைக்கும் f2.0. மெகா பிக்சலை பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் எடுக்கிற இனிஷியல் கேமரா ஷாட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ்லாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
கேமரா யூஐ பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டு மேனுவல் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கேமரா செட்டிங்ஸ்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த கேமராவில் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. ஸோ இது பெரிய நெகட்டிவ் தான். நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் ஃபோனோட பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. இது இனிஷியலாக டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது, எந்தவித பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் பாக்ஸோடு சேர்ந்து வந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஈஸியாக ஃபிட் ஆயிடுச்சு. இந்த கேஸ் போடுறதுனால ஸ்மால் ஸ்க்ராச்சஸ்லேருந்து இந்த ஃபோனை வந்து ஈஸியாக ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்டர்னல்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் MediaTek Helio P70 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ராசர் நல்லா தான் இருக்கும். எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத ஃபுல் ரிவ்யூவில் பார்த்துடலாம். பேட்டரி கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி வேறு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், வேறு எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி தனியாக வீடியோவே போடுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.